I'm sorry. It's all right. பரவாயில்லைங்க, நானே எடுத்துக்கிறேன். It's okay. வணக்கம் சார். சாமிநாதனே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. இந்தாங்க டாக்ஸி கொடுத்துருங்க. வாங்க சார், என்ன திடீர்னு வந்துட்டீங்க? சொல்லிருந்த ஏர்போர்ட் வண்டி அனுப்பிச்சிருப்பேன். என்ன சார் நீங்க? நான் இப்படிதான் திடீர்னு வருவேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். வாங்க. இந்த மரத்தை ஒரு 4 பீஸ் போடு, மொத்தத்தெல்லாம் அன்லோட் பண்ணி வை, அப்புறம் பார்க்கலாம். சார், சின்ன முதலாளி ஊர்ல இருந்து வந்திருக்கார். போறேன். வணக்கம் சார். வாங்க. எப்ப சார் வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்ன சார், நீங்க வரப்போற விஷயத்தை முன்னாடியே சொல்லிருந்தா உங்களுக்கு கிராண்ட் ரிசப்ஷன் கொடுத்துருப்பா சார். ஏன்? ஆமா ஆமா. நோ இந்த வரவேற்பு விழா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது மிஸ்டர் ஷாம். போங்க சார், நீங்க இந்த கம்பெனி முதலாளியோட மருமக, எங்களுக்கு வருங்காலத்து முதலாளி, உங்களை கௌரவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை இல்லையா? சொல்லையா? ஆமா, மரியாதை எல்லாம் மனசுல இருந்தா போதும். மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் வந்திருக்கேன். இந்த அக்கவுண்ட்ஸ் புக் எல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறீங்களா? கணக்கு எங்க சார் போயிட போகுது? உங்களை மாதிரி பிஸியான ஆளுக்கு முதல்ல ரெஸ்ட் வேணும் சார். இன்னைக்கு சாயங்காலம் அந்தமான் பீச் ரிசார்ட்ல ஒரு ஃபென்டாஸ்டிக் டான்ஸ் ப்ரோகிராம் இருக்கு சார். நம்ம போவோம் சார். நானும் வரவா? நம்ப ஊர்ல இருந்து வந்த நீங்க இப்படி ஒரு வாரம் ஜாலியா இருங்க சார், அதுக்கப்புறம் கணக்கெல்லாம் பாத்துக்கலாம். சாரி மிஸ்டர் ஷாம், உல்லாசத்துல பொழுத வீணடிச்சவன்லாம் வாழ்க்கையில உருப்பிட்டதே கிடையாது. டியூட்டி ஃபர்ஸ்ட். அக்கவுண்ட் புக்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வைங்க ப்ளீஸ். உடனே சார். வாயா? ஆமாமா, இதுக்குமா வரேன் சார். மிஸ்டர் ஷாம், இனிமே நீங்க தப்ப முடியாது. 1,25,000 ரூபாய்க்கு போய் கணக்கு எழுதிருக்கீங்க. அந்த பணத்துக்கு நீங்க பொறுப்பு ஏத்துக்கலனா நான் லீகல் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். என்ன சொல்றீங்க? என்ன சார் பதிலே காணோம்? சொல்லுங்க. சாரி சார், நான் தான் என் சொந்த செலவுக்கு பயன்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கிறதுக்கு இது என்ன சாதாரண குற்றமா? கிரிமினல் கேஸ்ல உள்ள போட்டா பெண்ட நிமித்திடுவான். சரி, ஒரு வாரம் டைம் கொடுக்கறேன், பணத்தை எடுத்துட்டு வாங்க. லுக், நீங்க பணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் ஊருக்கு போவேன். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. Hi, sweetie. What a charming chick. See you? வரேம்மா. கவுண்டர். bloody rope. ஹலோ சார், சௌக்கியமா இருக்கீங்களா? திருன்னு முடிக்காதீங்க. பின்னாடி ஒருத்தர் சைக்கிள்ல ஃபாலோ பண்ணி ரொம்ப நாளா என்ன தொல்லை பண்ணிட்டே இருக்கான். சோ நீங்க தான் கொஞ்சம் பேசுங்களே சார். என்னங்க பேசுறது? ஒண்ணுமே புரியலீங்களே. அவன் போயிட்டானே பாருங்க. போயிட்டானா? அப்பா ரொம்ப தேங்க்ஸ் சார். சாரி உங்க கையை பிடிச்சிட்டேன். வரேன் சார். நல்லா அழகானா ஹலோ. ஏய் மிஸ்டர், சைக்கிளை திருப்பு. ஓ அப்படி இருங்க சார். அந்த பொண்ணு என்னதான் காதலிக்கிறான்னு உனக்கு நேத்தே தெரியும்ல? தெரியும். அப்புறம் ஏன்டா அவ பின்னாடி சுத்துற? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆற வரைக்கும் அவளை யார் வேணா காதலிக்கலாம் சார். அதான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
அதுக்கப்புறமாவது விட்டுருவீங்களா? அதுக்கப்புறம் சுத்த மாட்டேன் சார், அதான் நம்ம பாலிசியே. பண்றது காலி தானே, இதுல பெரிய பாலிசி. இந்த பேர் அந்த பொண்ணுக்கு எனக்கு நிச்சயமா இருக்கு. இதுக்கு மேல அவ பின்னாடி சுத்தின சரி, சரி. இடிச்சிருவேன். போடா. போ, ஹை. இனிமே உங்க பின்னால மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணு பின்னாடியும் அவன் அலைய மாட்டான். கவலைப்படாதீங்க. அப்பா, ஒரு பெரிய தொல்லை விட்டுது சார். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் ராம் ராம். மிஸ்டர் ராம். ஒரு ராம் தாங்க. என் பேரை சொல்லிட்டேன். உங்க பேரு? மேரி. கிருஷ்ணா. எங்க வேலை செய்றீங்க? செக்ரட்டேரியட். ஓ ஐ சி. நீங்க போலாம். பொண்ணுங்க பின்னால சுத்துறவங்களை கண்டிக்கிற நீங்க உண்மையிலே ஒரு ஜென்டில்மேன். நான் வரேன். ஜென்டில்மேனா? இதுக்காக தான் நான் சுத்த ஆரம்பிச்சிருக்கேன் தெரியல போல இருக்கு. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி, ஏன் கண்மணி? அம்மணி உங்களை கூப்பிடுறாரு. யார் மேன் கூப்பிடுற? செக்ரட்டரி. அத ஒழுங்கா சொல்றதுக்கு என்ன? பாட்டுல தான் சொல்வீங்களே. கிராப் வச்சிருந்தா பெரிய தியாகராஜ பாதல் மனசுல நினைப்ப. முடிய முதல்ல ஒழுங்கா வெட்டு போமே. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி, ஏன் கண்மணி? ஹலோ. இந்த குரலுக்காகவே இவ்வளவு லவ் பண்ணலாம் போல இருக்க. யார் பேசுறது? ஹலோ, நான் ஜூலி பேசுறேன்டி. ஜூலியா? எந்த ஜூலி? என்னடி தெரியாத மாதிரி எந்த ஜூலின்னு கேக்குற? நீ என்ன மறந்தாலும் என்னால உன்னை மறக்கவே முடியலடி. இது பொம்பளை குரல் மாதிரி தெரியலையே. ஐஸ்கிரீம் அதிகமா சாப்பிட்டதுனால தொண்டை கட்டி போச்சு. மிஸ்டர், யார் பேசுறது? உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிற, உன்னையே அடையணும்னு ஒத்தக்கால்ல நிக்கிற ஒரு ஜீவன். நான்சென்ஸ். யார் மேரி போன்ல? எவனோ தெரியல, போன்ல கண்டபடி பேசுறான். நல்ல நாள் திட்டுதுங்கக்கா. கொண்டா என் உயிரே. காலி பையல, யாரா நீ? நீ மட்டும் என் கையில மாட்டின ரஜினி ஸ்டைல்ல 2 அடி 2 இடி. வைடா போன வாடுவா. ஐயோ, வாங்க மிஸ்டர் ஷாம். குட் மார்னிங் சார். பணத்தோட வந்திருக்கீங்களா? இல்ல சார், எனக்கு இங்க வேலை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்னை நம்பி யாருமே கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். நீங்க திரும்ப என்ன வேலையில சேர்த்துக்கிட்டீங்களா உங்க கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிருவேன் சார். ப்ளீஸ் சார். திரும்பவும் உங்களை இங்க வேலையில சேர்த்து மறுபடியும் எங்க பணத்தையே திருடி நீங்க கடன் அடைக்கலாம்னு பாக்குறீங்களா? அதுக்கு வேற ஆள பாருங்க சார். போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, போங்க. சார் ப்ளீஸ். மிஸ்டர் ஷாம், சொன்ன நேரத்துல பணம் வரலன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அவுட். இந்த மோசடியில உங்களுக்கும் பங்குன்னு எனக்கு தெரியும், ராமுக்கு தெரியாது. இப்ப என்ன சார் பண்ண சொல்றீங்க? ஏண்டா, இவ்வளவு பெரிய கடல் இருக்கு, இதுல கப்பலே மூழ்கினா கூட தெரியாதா? கப்பலு, கடலு, ராமுன்னு மூணுத்துக்கு முடிச்சு போட்டு ஒரு முடிவுக்கு வந்துருங்களேண்டா.
சார் எங்க தெரு பக்கம் வந்து கேளுங்க சார், நான் ரொம்ப நல்லவன் சார். என் தங்கச்சி கூட வந்துச்சு. வாமா. அண்ணே, போலீஸ்ல உங்களை கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணே. எதுக்கு எதுக்கு சார் கூட்டிட்டு வந்தீங்க? அவர் சொல்ல மாட்டாருமா. அந்த கொடுமை ஏமா கேக்குறேன்? கம்பெனி பணத்தை கையாடிட்டேன்னு சொல்லி ஏற்கனவே என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு சொன்னேன்ல. இப்ப என்னடானா ஆள வச்சு அடிச்சுதான் புகார் கொடுத்திருக்காருமா. உங்க அண்ணா அப்படி செய்வேனாமா? அதை பத்தி எடுத்து சொல்றா கண்ணா. சார் என்னோட பேட் டைம் சார். அம்மா அதுக்காக நீ யார் மேலயும் தப்பா நினைக்காத. தவறு செஞ்சவங்களை மன்னிக்கிறதா நம்ம கத்துக்கிட்ட பாடம். ஜீசஸ், நீ ஆரம்பி. சார், எங்க அண்ணன் ரொம்ப நல்லவர் சார். கேட்டீங்களா சார்? தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க சார். அப்ப நான் வரட்டுமா சார்? 1 மினிட். இன்னுமா? நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கலாம். புகார்னு வந்தா விசாரிக்க வேண்டியது எங்க கடமை. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால எப்ப கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வந்து ஆஜராவேன்னு எழுதி கொடுத்துட்டு போங்க. பேனா பேப்பர் கொடுங்க சார். ஹலோ சார், நீங்க இங்க எதுக்கு? சும்மா ஒரு வேலையாவா? இவர்தான் எங்க அண்ணன். இவர் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? நல்லா தெரியுமே, ரொம்ப நல்லவரு. இதாமா காலம். இவரா நல்லவரு? என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு இவர்தாமா. இவரா? தங்கச்சி கிட்ட அண்ணன் போய் சொல்லணுமா? ஏன் சார், எந்த தப்பும் செய்யாத எங்க அண்ணன் மேல நீங்களா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? அன்னைக்கு அவசரப்பட்டு உங்களை ஒரு ஜென்டில்மேன் சொல்லிட்டேன். பொண்ணுங்களை கண்டாதான் நல்லது செய்வீங்க போல இருக்கு இல்ல? ஆத்திரத்துல வார்த்தையை கூட்டிடாதீங்க, திரும்ப அல்றது கஷ்டம். அம்மாடி பாப்பலாம். நில்லுங்க. அந்த ஆளு நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டாதான் என் மனசு ஆறும். கேட்டு வந்துடுறேன். மிஸ்டர் ஷாம் மேல இருந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம் சார். வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? எங்க அண்ணன் மேல எனக்கு இருந்த நம்பிக்கையில உங்களை ரொம்ப திட்டிட்டேன். சே, கூட பிறந்தவங்க மேல பாசமும் நம்பிக்கையும் வைக்கிறது தப்பு இல்ல. ஒரு சின்ன சந்தேகம், நீங்க போலீஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் எதுக்கு வாபஸ் வாங்குனீங்க? அதுக்கு காரணம் ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? கால்ல குத்தி காயப்படுத்தின சிப்பியை நம்ம சாதாரணமா தூக்கி எறிஞ்சிருவோம். ஆனா அதே சிப்பிக்குள்ள நம்ம விரும்புற முத்து இருக்குன்னு தெரிஞ்சா அதை தேடி கண்டுபிடிப்போம். உங்க அண்ணன் விஷயத்துல நடந்தது அதுதான். நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே சார். உங்க அண்ணன் அந்த சிப்பி, நான் விரும்புற முத்து நீ. மேரி,